Taste the Daily. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் திமுக அதிமுக என்ற திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்கு, அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தம்பிங் மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்து இந்த தேசிய நீரோட்டத்தில் இருக்கலாம் என்று நினைத்து விட்டார்கள் என்றால், அப்புறம் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லி அமெரிக்கன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிடலான்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டால், 2 பார்ட்டி சிஸ்டம் வந்து விட்டால், நிறைய பேர் பார்ட்டி கட்சின்னு போறதுக்கு வந்து 2 மாபெரும் கட்சிகளை இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுகிற சட்டம் வந்து விட்டால் அப்ப இருக்காதுல்ல. இங்க இருக்கக்கூடிய பேஸ் திமுக அதிமுக இருக்கக்கூடிய பேஸ் வந்து அதை வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட முடியுமா? நான் காலி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பவருக்கு வந்த பிறகு பவர்ல இல்லாத போது 14 இயர்ஸ் வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. 1996ஆம் ஆண்டு வந்து நான் பிரச்சாரம் பண்ண 40 தான் பிரச்சாரம் பண்ணேன். அப்ப வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ தென் ஒன்லி தே கேம் பேக் டு பவர். அப்போ வந்திருக்காம என்ன இருக்கும்? இப்போ அந்த தேர்தலையும் தோத்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிஜேபி நல்லாட்சிக்கு வந்து வாக்களிச்சு மக்கள் இன்னும் 20 வருஷம் வச்சிருந்தாங்கன்னா உங்களை மாதிரி தென் வாட் வில் ஹேப்பன் பார்க்கணும். ஏடிஎம்கே காணாம போயிடும் அந்த தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்றார் அண்ணாமலை. ஏடிஎம்ல வந்து காணாம போன அவர் சொல்றதுக்கு காரணமே இப்போ ஏடிஎம்கே ஸ்பிட் ஆயிருக்குல்ல. இப்போ வந்து ஓபிஎஸ் அண்ட் டிடிவி பிகம் டாமினன்ட் ஃபோர்ஸ். பேபி அப்ப ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற வாய்ப்பு உருவாகலாம். அவங்க தனியா இருக்கிறது ஏடிஎம்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நம்புறீங்களா சார்? இல்ல அங்கே ஸ்பிட்டா தானே இருக்காங்க அங்க. ஸோ இன்னைக்கு பவர்ஃபுல் யாருன்றது வந்து பார்க்கணும்ல. சிம்பிள் மட்டும்தானே இல்லை அவர்கிட்ட ஓபிஎஸ் கிட்ட. எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் புரட்சி தலைவி. எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர். நீங்க அவங்க நீங்க சித்தரிச்சுட்டு போக முடியாது. நீங்க உங்களுடைய குவாலிட்டிக்கும் அவங்க குவாலிட்டிக்கும் எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க இன்டெலிஜென்ஸுக்கும் உங்களுக்கு எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க பாப்புலாரிட்டிக்கும் உங்களுக்கு எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஏடிஎம்கே அட்வான்டேஜ் அதுதானே சார். ஒரு சாதாரண ஒரு தலைவர் ஒரு தொண்டர்ல இருந்து தான் தலைவர் ஆகுறாங்க அப்படின்றது தானே அதோட அட்வான்டேஜ். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். நான் அவர்களை போய் வருவேன்னு சொல்லலாம். நீங்க தான் அவங்கன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்காங்கல்ல. இருக்கு. அந்த எல்லாம் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. என்னைக்கு வேணா உடையலாம்ல. எப்பயுமே நாங்க தான் ஜெயிச்சுட்டு இருப்போம்னு சொல்ல முடியாதுல்ல. பிஜேபிக்கு உயர்ந்திருக்கா? அதிகமா எவ்வளவு வாங்குவாங்க? எனக்கு தெரிஞ்ச மைண்ட் சேஸ் மினிமம் 10 சீட் ஜெயிப்பாங்க. 20% மேல வாக்கு வங்கி உயரும். பட் சைலண்ட் புரட்சி நடந்தா 39 சீட்டு தமிழ்நாட்டில் வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். 20% ஓட்ஸ் மட்டுமே வெற்றியை தீர்மானிச்சு. இல்ல நீ கேட்ட விகிதாச்சார அடிப்படையில் உயருமான்னு கேட்டா 20% மேல உயரும் சொல்லணும். கட்சி இணைச்சதுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாத்தீங்க பர்சனலா வந்துட்டு என்ன சொன்னார் சார்? இணைப்பு அப்படின்னு சொல்லும் போது இணைப்பதற்கு தகுதி இருக்கான்னு பார்த்திருப்பாங்கல்ல. அந்த தகுதியாச்சும் இருந்திருக்குல்ல. அதான் இங்க முக்கியம். 10 இயர்ஸோட ரூல் எப்படி இருக்கு சார்? பிஜேபியோட நேச்சுரலி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல. எப்பயுமே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தானே வராங்க. என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க. அப்ப சில புதிய யுக்திகளை வந்து பயன்படுத்தும் போது இனிஷியலா ஒரு நெருடலா இருக்கு. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பத்தி சில பேர் சொல்றாங்க. எல்லாத்துமே ஒரு சின்ன சின்ன ட்வீக்கிங் சொல்லுவோம் இல்லையா, சிறு மாற்றம் கொண்டு வரலாம், இது இப்படி இருந்து இதை கொஞ்சம் மாற்றலாம் அவங்க எண்ணமும் இருக்கலாம்ல. ஸோ எவ்ரி திங் வந்து இப்போ ஒரு ட்ரெயினை கண்டுபிடிச்ச பிறகு விமானம் கண்டுபிடிச்ச பிறகு முதல்ல பார்த்து என்ன ஐயோ விமானத்தில் கீழே விழுந்துச்சுன்னா அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு வரக்கூடிய ஒரு இதுதான். ஆனா இது சரியாக இருக்கும், இது வருங்காலத்தில் இப்படிதான் வரும் நிரூபிக்கின்ற காலத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். முதலமைச்சர் சொல்றாரு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்றாரு. இந்த பிரச்சாரத்தை எப்படி பாருங்க? இந்தியாவை காக்கிறதுக்கு அவர் நேஷனல் லீடர். அவர் இஸ் ஏ நேஷனல் லீடர் தட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இந்தியா அலையன்ஸ்ல ஒரு பிரதமர் கேண்டிடேட் அதை அறிவிக்க சொல்லுங்க. ஸ்டாலின் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதை பிரதான பிரச்சனைகளா வந்து முன்னெடுத்து மக்கள் வந்து ஒரு திடமான நேர்த்தியான அப்பழுக்கற்ற ஊழலற்ற ஒரு ஆட்சியை எதிர்பார்க்கறாங்கன்னு என் மனசுக்கு படுது. அது வந்து மோடிஜி அவர்களால் கொடுக்க முடியும்னு எல்லாரும் நம்புறாங்க. பிஜேபிக்கு வந்துட்டு இந்தியா அலையன்ஸ் டோட்டலா ஓவரால் இந்தியா அது வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லையே. நீ மம்தா பானர்ஜி வந்து இவங்க வந்து சரியா முடிவெடுக்கிறதுக்கு டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. காஷ்மீர்லேயே வந்து நாங்கள் தனியாக போட்டிடுற அளவுக்கு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் உடச்சிட்டு தானே போயிட்டாங்க. ஒரு கான்சென்சஸ் வரலையே. இல்ல ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னீங்களா, இல்ல மம்தா தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்களா, ஸ்டாலின் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டீங்களா? இல்லையே. நீங்க கேண்டிடேட்டை இப்ப செலக்ட் பண்ண முடியல. நான் அப்புறமா டிசைட் பண்ணுவோன்றீங்க. அப்புறமா ஏன் டிசைட் பண்றீங்க? இப்ப சொல்லுங்க. பெரிய களம் இல்லையா? நீங்க மிகப்பெரிய சக்தியை நீங்க எதிர்கொள்றீங்க. கரெக்ட். வாட் எவர் சடன் பிஜேபி ஹஸ் grown. மத்தியில் ஆட்சி புரிகிறவர்களுக்கு 2 முறை ஆட்சி புரிகிறவர்களுக்கு வாஜ்பாய் தலைமையில் ஒரு 5 வருஷம் 15 வருஷம் ஆட்சி புரிச்சுட்டாங்க. ஸோ தே ஹவ் காட் குவாலிட்டிஸ், இன்னோவேஷன், டெவலப்மெண்ட் எல்லாம் மைண்ட்ல இருக்கு. பிஜேபி எக்ஸ்பெக்ட் பண்ற 400+ சீட்ஸ்லாம் வந்துட்டு சாத்தியமா? மக்கள் நினைச்சா 400 வந்து சாத்தியமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்தா தான் நல்லது நான் நினைக்கிறேன். ஹை மெஜாரிட்டியில இருக்கணும். ஹை மெஜாரிட்டி இருந்தா தான் நம்ம வந்து பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். இங்க சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப டிஎம்கே அலையன்ஸ் பல தேர்தல்களில் இந்த கூட்டணி வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. கண்டினியூஸா வந்துட்டு அவங்களும் வெற்றி பெற்று இருக்காங்க. ஏடிஎம்கே தனியா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பிஜேபி தனியா அலையன்ஸ் இருக்கு, நாம் தமிழர். ஸோ இந்த 2 அலையன்ஸ்க்கு முன்னாடி பிஜேபி அலையன்ஸோடைய எப்படி இருக்கும், இவங்களுடைய போட்டி வந்துட்டு எப்படி இருக்கும்? இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த பக்கம் யாருன்றதே முடிவாகல. அதான் என்னுடைய மெயின் திங். யாருக்காக வாக்களிக்க போகிறோம்.
யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள்ன்றதுக்கு அங்கே அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. அது இல்லாதனால மோடிஜி அவர்களுக்கு வாக்குகளிக்க ஏற்கனவே 10 ஆண்டு காலம் சிறப்பாக சிறந்த ஆட்சி பண்ணியிருக்காங்க. உலக அளவில் நம் தரத்தை நம் பெயரை உயர்த்தி இருக்கிறார். அனைவருக்கும் தெரியும் மோடிஜி இஸ் பிராண்ட், இஸ் வெரி பிக் பிராண்ட். பீப்புள் ஆர் ரெஸ்பெக்டிங் மோடிஜி. அமெரிக்காவிலேருந்து எங்களுக்கு இங்கே இந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஜூமில் வராங்க. அட்லீஸ்ட் 130 பேர் ஜூமில் என் டீம் வேட்பாளர் ராதிகா சரத் மாதிரி பேசுகிறாங்க. பேசி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றாங்க. அப்படின்னா there are people who want to support BJP throughout the world. அதை நம்ம உணரணும். டெவலப்மெண்ட்டுக்கு டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட், தேச ஒற்றுமை, வளர்ச்சி, மக்களுக்கு நல்லது செய்யறது, திட்டங்கள் தீட்டுவது. நாம் ஒரு வல்லரசு நாடாக எப்போ உருவாகும்? ஒரு யுனைடெட் பவர்ஃபுல் கவர்மெண்ட் சென்ட்ரல் இருந்தாலும் முடியும். அதை மோடிஜால் கொடுக்க முடியும் நிரூபிச்சிருக்காருல்ல. பல குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியா வைக்கிறாங்கல்ல சார் பிஜேபி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வராங்க, வேளாண் சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சட்டங்கள் சொன்னோம் அதுக்கு விவாதிக்கப்பட வேண்டிய பொருளாக விவாதத்தை முன்னிறுத்தி இந்த மாதிரி இருக்கு, இது என்ன மாதிரி பண்ணலாம்னு கேட்க முதலே சொன்னேன். டெவலப்மெண்ட் வரும்போது வாஸ் டெவலப்மெண்ட் லார்ஜர் பிக்சர் பார்க்குறோம். நம்ம அப்ப சிறு சிறு நெருடல் இருந்துச்சு, அந்த நெருடல் எப்படி கலைந்தெடுப்பது என்று உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துக்க வேண்டியதானே. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே. Taste the Daily.